வணக்கம். மனதை மாற்றும் மாய விதை. நம்ம மனசை மாற்றி அமைக்கணும். நம்ம பலவீனமாக இருக்கோம், ஏதாவது தெளிவில்லாத மனதோடு இருக்கோம் அப்படின்னா, இந்த மனசை அப்படியே டோட்டலாக மாற்றி அமைக்கணும், வேறு மாதிரி மாற்றணும். மனசே சரியில்லை, இந்த மனசை புதுப்பித்து புதுசாக உருவாக்கணும் நம்ம மனசை. அப்படின்னா என்ன பண்ணலாம்? உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்மளோட விந்திலிருந்து தான் ஒரு குழந்தை உருவாகி ரொம்ப சின்ன ஒரு உயிர் அது இவ்வளோ பெரிய உருவத்தை இந்த மண்ணிலிருந்து சாப்பிட்டு நம்ம உருவாக்கி பெரிய உருவமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சின்ன விதையை நம்ம போடலைன்னா இவ்வளோ பெரிய உருவம் வந்திருக்காது. அப்போ என்னத்தை நம்ம சரியாக விதைக்கணும், எதை சரியாக விதைக்கிறோமோ அதுதான் வளரும். நீங்கள் ஒரு துன்பத்தை மனசில் விதையாக விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நிறையா துன்பங்களை விதைக்கும்போது துன்பமான பெரிய கஷ்டமான வாழ்க்கையை மரமாக வளர்ந்து நிற்கும். அப்போ நல்ல ஒரு விதையை நீங்கள் மனசில் விதைக்கணும். முதல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை ஒரு தடவையாவது செய்யணும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஒருத்தருக்கு ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு குழந்தைக்கு பிடிச்சா உங்கள் மனசு ரொம்ப ஆத்ம திருப்தி அடையுது. ஒரு உணவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தர்றீங்க, உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்குன்னா அதை செய்யணும். ஒரு பாட்டு கேட்டால் மனசு நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரி செயல்கள் நிறையா இருக்குது. எந்தாவது ஒரு நிகழ்ச்சியை, ஒரு செயலை நீங்கள் செய்யணும். இந்த வாரம் முழுக்க ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயலை நீங்கள் செய்யுங்க. அடுத்த வாரம் என்னென்னா அதை ரெட்டிப்பாக மாற்றுங்க, 2 விஷயமாக செய்யுங்க. இப்படி 5 வாரங்கள் தொடர்ந்து அந்த விதையை எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. உங்கள் மகிழ்ச்சியான செயல்களை அதிகப்படுத்துங்க. அப்போ ஒரு 5ஆவது வாரத்தில் ஒரு நாளைக்கு 5 மகிழ்ச்சியான விஷயங்களை செய்ய போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மனசு ஏற்றுக்கும். அப்போ அதுவே கிரகிக்க ஆரம்பிச்சிடும், அதுவே ஈர்க்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆலமரம், மகிழ்ச்சியான ஒரு ஆலமரம் மாதிரி உங்கள் வாழ்க்கை உருவாகிடும். இதை தான் நம்ம அந்த மனசில் அப்படி ஒரு மகிழ்ச்சியான விதையை தினமும் விதைக்கணும். மரம் ஒரு தடவை விதைச்சிட்டா அது வளரும், தண்ணி ஊற்ற தானே வளருது. அதுபோல் இந்த மன விதையில் நீங்கள் மகிழ்ச்சியான அந்த நீர் ஊற்றிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருங்க. துன்பம் தரக்கூடிய மனசுக்கு ஏதாவது துன்பம், தோய்வு, தொந்தரவு இது மாதிரி தரக்கூடிய நபர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருந்து உங்களை ஆரோக்கியமாக மாற்றிக்கிங்க. அந்த மாய விதை உங்களுக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது நீங்கள் ஒரு மிக மகிழ்ச்சியான பெரிய மனுஷனாக வந்துடுவீங்க. நன்றி.